சிம்ம ராசிக்கு தடுக்க 2 பேர் நிக்கிறாங்க. அவங்களுக்கு குடுக்க குரு பகவான் இருக்கார். இப்ப சனி, கேது இவங்களுக்கு நெகட்டிவா இருந்தாலும், குரு 11ஆம் லாபஸ்தானத்துல பஞ்சமாதிபதி லாபத்திலிருந்து அள்ளி கொடுக்க போறார். அப்ப இவங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் சுபமாக வாழ வாய்ப்புண்டு. அஷ்டம சனி ரகரத்து வர கேது பயப்பட தேவையில்லை ஃபர்ஸ்ட். முதல்ல இவங்களுக்கு என்னன்னா, குலதெய்வம் அனுகிரகம் உண்டு. செல்வ கடாட்சங்கள் ஏற்படுகிற சூழ்நிலை உண்டு. வாய்ப்புகள் அதிகரிக்கும் சூழ்நிலை. சுப செய்திகள் காத்திருக்கிறது. அப்ப இந்த நேரத்துல அதிக பயணமும் உண்டு. சுப செய்தியும் உண்டு. இதன் மூலம் ஆதாயம் உண்டு. ஒரு ராசிக்கு தன் 7ஆம் இடத்த குரு பார்வை பார்த்துட்டா, ஒண்ணே ஒண்ணு மட்டும் கிளவரா பண்ண ஜெயிச்சுருவாங்க. இந்த சனியும், கேதுவும் சமாளிக்க, இவங்க பேர்ல போட்டு எதுவும் பண்ணாம, இவங்க ஆணா இருந்தா மனைவி பேர்ல, பெண்ணா இருந்தா கணவன் பேர்ல போட்டு ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, அந்த குரு, சனியும் ப்ளஸ்ஸா மாறிரும். அப்ப தன் பார்ட்னர் பெயரில் போட்டு செஞ்சு விட்டால் இந்த குரு பயிற்சி யோகத்த குடுக்கும். அதே மாரி ஞானக்காரகன குறிக்கும். குருவும் யானைய குறிக்கும். அப்ப விநாயகர் கோயில்ல வியாழக்கிழமை வழிபாடு, யானை இருக்கிற கோயில் வழிபாடு செஞ்சுக்கிட்டா, யானைக்கு உணவுகள், யானைக்கு ஒரு டொனேஷன் மாரி, அந்த அது உணவுக்காக செஞ்சுக்கிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும். குறிப்பா இவங்களுக்கு கோமாதா பூஜை பண்ணுவாங்க. மாடு சம்மந்தப்பட்ட, கோமாதா சம்மந்தப்பட்டது, அந்த கோசாலையில உணவு தானங்கள் செஞ்சுக்கிட்டா, இந்த சிம்ம ராசிக்கு அனைத்தும் ப்ளஸ்ஸா இருக்கும் மாற்று கருத்து இல்ல.